ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடி வச்சுக்கோங்க மயூர் அகாடமியால் சீசன் 3 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மினிட் லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சில பேரை காப்பாற்ற முடியாதுன்னு ஆல்மைட் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கவங்கள நம்ம காப்பாத்திரணும். நான் என் கண்ணு முன்னாடி இருந்தவனை காப்பாத்தாம விட்டுட்டேன். நான் அவனை காப்பாத்துற அளவுக்கு இருந்தேன், ஆனா முடியல. என் உடம்புல சக்தியின் ஒண்ணு இருக்கிறது வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி என்னால நகர கூட முடியல. அதோட என் கண்ணு முன்னாடி இருந்தவனை காப்பாத்தவும் முடியல. என்னால மட்டும்தான். அவன் போயிட்டான். கவலைப்படாத, அவனை போய் நாம காப்பாத்தலாம். அதனால தேவையில்லாம நாம தலையிடுறத விட்டுட்டு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை விட்டுறலாம். புரியுதா? இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற குற்ற உணர்ச்சி என்ன சாகடிக்குது. என் கண்ணு முன்னாடி அவனை தூக்கிட்டு போனாங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்போ என்னால ஏதாவது பண்ண முடியும் போது நான் எதுவும் பண்ணாம இருந்தேன்னா ஹீரோவாகி நான் என்னத்தை சாதிக்க போறேன்? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவும் நம்மளால பகுகோவை காப்பாற்ற முடியும். தெரியுமா? எப்படா தெரியும்? அத ட்ராக்கர் டிவைஸ் வச்சிருக்காங்க, அத சொல்றேன் போல. சரி, நான் இத நேரடியாவே சொல்லிடுறேன். நம்ம மோமோ கிட்ட இன்னொரு ரிசீவரை பண்ண சொல்லி அது மூலமா பாக்குவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அவனை காப்பாத்திடுவீங்களா? ஆமா. அட்டாக் பண்ண வில்லன்ஸ் நம்மள சில பேரை கொல்ல பார்த்தாங்க. ஆனா பக்குகோவை உயிரோட கூட்டிட்டு போனாங்க. அவனை எவ்வளவு நேரத்துக்கு உயிரோட வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் அவனை இப்ப தேடி போறோம். உங்க ரெண்டு பேருக்கும் புத்தி கெட்டு போச்சா? கொஞ்சம் அமைதியா இரு. கிரோஷிமாவுடைய வெறுப்பு என்னன்னு எனக்கு தெரியும். பக்குகோவை பிடிக்க முடியலங்கிற டொடரோக்கியோட வருத்தமும் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்குள்ளேயே அது இருக்கு. ஆனா எமோஷனலா இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. சரியா? மிச்சரா பேசுறான். பேசாம இதை ஆல்மைட் கிட்ட விட்டுறலாமே. ஏன்னா மிஸ்டர் ஐசாவான் நம்மள ட்ரைனிங் கேம்ப்ல மட்டும்தான் பவர்ஸ் யூஸ் பண்ண அனுமதி கொடுத்திருக்காரு. அவன் சொல்றதும் சரிதானே. நம்ம தோத்ததுக்கு நானும் தான் ஒரு காரணம். பெரிய குழப்பம். யார் சொல்றது கேக்குதா? நம்ம முடிவு இங்க பாருங்க, எடுக்கிறதா? பாக்குவா தூக்கிட்டு போன அதிர்ச்சியில தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதே சமயம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையா இருந்தாலும் சரி, இப்ப அந்த வில்லன்கள் எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடி போனாலும் கூட ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறி போறதுனால வில்லன் தான் ஆகிரமே தவிர நம்ம ஹீரோக்கள் கிடையாது. ரூல்ஸா ஃப்ரெண்டா ரூல்ஸா? ஐயோ, எல்லாம் தொந்தரவு பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மிடோரியா கூட கொஞ்சம் தனியா பேசணும். கண்டிப்பா வாங்க வெளில போலாம். ஜீராவே அகா குறைவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவர் வேணா எதுவும் நல்ல ஐடியா. சரி, ஓகே, நீ ரிலாக்ஸ் ஆறு டேக்கு. என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நேத்து தான் நாங்க யாயூரோசு கிட்ட பேசணும். இத பண்ணணும்னா இன்னைக்கு ராத்திரியே நாம பண்ணி ஆகணும். உன் காயங்கள் ரொம்பவே மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுறியன்றதுனால நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். இருட்டின பிறகு நம்ம ஹாஸ்பிட்டல் வாசல்ல சந்திக்கலாம். எனக்கு அதுலேயே தாங்கிறாங்க. நீ தெரிஞ்சு ரெப்பு போய் போட்டு வந்துடுறனால நினைவோடு இருக்கும்போது தான் ரெக்கவரி கேள் உன் கையை சரி பண்ணாங்க. அதனால கண்டிப்பா உன்னோட கைகளை இஷ்டத்துக்கு உன்னால நகர்த்த முடியணும். உன் கை ரொம்ப மோசமா இருந்தது. கடந்த சில மாசங்களா உன் உடம்ப நீயே ரொம்ப வன்முறைக்குள்ளாக்குற. ஆனா இந்த முறை உன்னால அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அப்படின்னா என் கை ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருக்கா? உன் கையில இருந்த கட்டை நான் அனலைஸ் பண்ணேன். உன் காயங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. எலும்பு உடைஞ்சாலோ இல்ல தசை கிழிஞ்சாலோ அது ரொம்ப வலிக்கும். இருந்தாலும் நிச்சயம் அதை சரி பண்ணிட முடியும். ஆனா இந்த முறை காயத்தோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த ஒரு பாயிண்ட்லயும் எந்த ஒரு உடம்புமே தன்னோட 80% பவரை பயன்படுத்த அனுமதிக்காது. ஆனா ரொம்ப அவசரமான நேரங்கள்ல அந்த லிமிட்டையும் தாண்டி சில பேரால தனக்குள்ள இருக்கிற 100% பவரையும் பயன்படுத்த முடியும். இதை நம்ம ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இதனால வரக்கூடிய ஸ்ட்ரெயினை நம்ம உடம்பு தாங்காதுங்கிறதாலதான் இவ்வளவுதான் பயன்படுத்தணுங்கிற சில லிமிட்ஸ் இருக்கு. உன்கிட்ட இந்த ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால ஓவர் சார்ஜ் ஆகி அதை நீ பயன்படுத்தும் போது கட்டுக்கடங்காம வெளிப்பட்டுருக்கு. எலும்புக்கும் சதைக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ்ங்கிறது புதுசு கிடையாது. ஆனா தசைநார்களுக்கு இது புதுசு. தசைநார்கள் தான் ஜாயிண்ட பாதுகாக்குது. உடம்புல அது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா தொடர்ந்து இது மாதிரியான காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. இன்னும் 2 இல்ல 3 முறைகள்ல உன் கையை நீ மொத்தமா இழக்கிற மாதிரியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுரும். இப்போதைக்கு உன்னோட ரீஹாபிலிட்டேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. வலிச்சாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் நிறையவே பண்ணு. மிச்சத்தை யூஏ பார்த்துப்பாங்க.
நான் இன்னைக்கே உன்னை டிஸ்சார்ஜ் பண்றேன், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இந்த விஷயங்களை மறந்துடாத. ஐயோ இவன் இருக்கிறதா நல்லதா? புரியுது. உங்க உதவிக்கு நன்றி டாக்டர். சான்ஸ் அதே போல நான் கொடுத்த சிரமத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. ரெக்கவரிகள் உன்னால சலிச்சு போயிட்டாங்க. இருந்தாலும் அது புதுசு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அதே போல நீ ஒருத்தரை காப்பாத்திருக்கங்கிறதையும் மறந்துடாத. மனசு நிம்மதியா இருந்தாதான் உடம்பு குணமாகும். அதனால எதையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. டியர் மிஸ்டர் மெடோரியா, குட்டி பையன் உங்களை அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்க உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரம் குணமாகி வந்தீங்கன்னா நான் உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்பேன். கோட்டா. அடிச்சது ஞாபகத்தினே கணமாடா. கோட்டா. ஹாய்மா. இப்பதான் நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். ஆனா ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால நான் நாளைக்கு வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டேன். புரியுது. என்னால இப்ப நகர முடியுதுமா. என்னதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் என்னோட உடம்பு பழைய நிலைமைக்கு வர மாட்டேங்குதுமா. யூஏ பசங்க மேல இருக்க கவனத்தை அதிகப்படுத்திட்டு இருக்காங்கம்மா. அதே போல இதுக்குள்ள மீடியாவை வரவிடாம அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க. நீ கண்டிப்பா யுஏக்கு திரும்பி போய்தான் ஆகணுமா? பயம் வந்துச்சு. என் டெவர் உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. யார் அது? போலீஸ்ல இருந்து சுகுஜி கால் பண்ணிருக்காரு. சொல்லுங்க, கேக்குது. ஒரே மீட்டிங் வரல. எனக்கு ஒரு எமர்ஜென்சி சமன் வந்திருக்கிறதுனால இந்த இடத்த எனக்கு பதிலாக நீங்க தான் பார்த்துக்க போறீங்க. நான் இல்லைனாலும் பரவாயில்ல, தைரியமா இருங்க. ஸ்மார்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பெரிய தலைவா ஒண்ணு கொடுத்து அம்மா தலைவர் பெரிய மீட்டிங் தான் போல. இதுக்கு நடுவில் இதுங்க வேற போய் என்ன பண்ண நான் புது ரிசீவரை உருவாக்கணுமா? ஆமா, ப்ளீஸ். எங்க பிளானை நினைப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியுது. நான் யோசிச்சு சொல்றேன். யாரோசு என்ன முடிவு பண்ணிருக்கான்னு வர தெரியல. என்னதான் நாம திடமா இருந்தாலும் முடிவு என்னமோ அவ கையில தான் இருக்க. அவ வந்துட்டா. மிடோரியா. சோ இந்த விஷயமா நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஈடா, நீ இங்க என்ன பண்ற? ஆமா, இப்ப எதுக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க? தனிப்பட்ட காரணங்களை வச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா ஹோசு இன்சிடென்ட்ல என்ன தடுத்ததே நீங்க தான். எனக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பண்ண என்ன அர்த்தம்? விட்டா என்ன ஓவரா பேசுற? நம்ம இப்பவும் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதே மாதிரி யுஏவோட பேரும் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது டைரக்டா ஸ்கூலை தான் பாதிக்கும். அது உங்களுக்கு புரியல? இடா, எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க ரூல்ஸ் மீறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்க மேல எனக்கு எரிச்சலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசம் இருக்கு. நான் தான் உங்க கிளாஸ் ரெப், சரியா? பக்குகோ மட்டும் இல்ல, மத்த கிளாஸ்மேட்ஸ் மேலயும் எனக்கு பாசம் இருக்கு. உங்க காயங்களை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என் அண்ணனை பாக்குற மாதிரி தான் இருந்தது. நான் உங்களை தடுக்காம விட்டு என் அண்ணன் மாதிரியே உங்க உடம்பு செயல் இழந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என் நிலைமைய பார்த்த பிறகுமா உங்களுக்கு இந்த யோசனையெல்லாம் வருது? இப்ப கூட நான் பேசுறது உங்க காதுல விழவே விழாது. எனக்கு எல்லாம் புரியுது. ஈடா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்க ஒன்னும் அவங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்க ஆசைப்படல. எந்த ஒரு சண்டையும் இல்லாம நாங்க திரும்பி வருவோம். நிச்சயமா நல்ல பலத்தோட இருக்கும். முக்கியமா நாங்க ரூல்ஸ் மீறாம பக்குகோவை நாங்க எப்படியாவது இங்க கூட்டிட்டு வருவோம். எனக்கு டொடோரோக்கியை பத்தி நல்லாவே சும்மா விட்டுருவாங்களா? தெரியும். இருந்தாலும் இது எப்ப எப்படி மூளை மாறணும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பக்கபலமா உங்க கூடவே இருக்கேன். நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? இததான் நான் எதிர்பார்த்தேன். நான் நார்மலா தான் இருக்கேன். என்னால இப்ப நடக்க முடியுது. என்னால இதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கவே முடியாது. இப்ப கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அவனை காப்பாத்துறது தவிர என் மைண்ட்ல வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு ஹீரோஸ் கிட்டையும் அவங்க எப்படி ஹீரோ ஆனாங்கிறத சுற்றி நிறைய கதைகள் இருக்கு. எல்லாத்துலேயும் காமனான விஷயம் என்ன தெரியுமா? யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் அசைய ஆரம்பிச்சது. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். அதனால நானும் உங்க கூட வரேன். சொல்லுவேன். யூஎஸ்ஜி அட்டாக் அண்ட் ஓசோ அட்டாக் அப்புறம் எது வந்தாலும் தடுக்க முடியுங்கிற தைரியம் எங்களுக்குள்ள வந்தது. நம்மளோட சில சிறந்த ஹீரோஸை இன்னைக்கு இங்க நான் வர வச்சிருக்கேன். இப்போ எல்லாரும் பிளான் போட ஆரம்பிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு முறை தான் கேட்கிறேன். சுகி பக்குகோ ஹீரோ ஆகணும்னு துடிக்கிறல்ல நீ ஏன் பேசாம லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல சேர்ந்துடக்கூடாது? என்கிட்ட கெஞ்சதுக்கு சிக்னல்ல போய் பிச்சர். இதை விட ஒரு பெரிய சம்பவம் இனிமேல் ஆரம்பிக்க போகுது. பேசு. நம்மளால அப்படிதான் தெரியுமாடா. மிடோரியா, நான் உன்னை அங்க அடிச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு சில யோசனைகள் இருக்கு ஈடா. நீ உன் மனசை மாத்திக்கிட்டு எங்க கூட வர்றதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பரவாயில்ல, எதுக்காக இப்படி எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல எனக்கு துளி கூட நம்பிக்கையே வரல. அதனாலதான் உங்க கூட வர நான் முடிவு பண்ணேன். பிசிக்கலா சண்டை போடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு உருவானா கூட உங்களை நான் உடனடியா திரும்ப கூட்டிட்டு வந்துடுவேன். சுருக்கமா சொல்லணும்னா நான் தான் உங்க வாட்ச்மேன். எங்களுக்கு இப்படி ஒரு ஆள் தான் கண்டிப்பா தேவை. அதேதான் எனக்கும் பொருந்தும். பக்குகுவை மீட்டு கொண்டு வரதுதான் ப்ரோஸோட வேலை. அப்படி பார்த்தா அவனை தேடி நாம போறதுல எந்த காரணமும் இல்ல. எப்படி இருந்தாலும் உங்க உணர்வு எனக்கு புரியறதுனால நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இதை எனக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பா நான் இதை மறக்கவே மாட்டேன். சண்டை போடாம அவனை காப்பாத்துறதுங்கிறது நிச்சயமா வாய்ப்பே இல்லை. நடந்த சம்பவங்கள்னால ஏற்பட்ட வெறுப்பு அவங்க கண்ணை மறைக்குது. ஆனா சிச்சுவேஷனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா அவங்க பிளான் ஒர்க் ஆகாதுன்னு நிச்சயம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுல கமினோ வார்டுங்கிற இடத்த காட்டுது. அது கனஹாவா ப்ரீஃபெக்சர்ல இருக்கிற யோகோஹாமா சிட்டில இருக்கு. இங்க இருந்து 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். நைட்டு 10 மணிக்கு நம்ம அங்க போய் சேருவோம். அது சரி, இன்னைக்கு ராத்திரி நம்ம கிளம்புற விஷயம் கிளாஸ்ல இருக்க மத்தவங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். எவ்வளவோ பேசி எங்க மனசை மாத்த ட்ரை பண்ணாங்க. ஆமா, ஒரு தடவை எவ்வளவோ பேசி என் மனசை மாத்த ட்ரை பண்ண தெரியுமா உனக்கு? எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா பகுகோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஏதாவது தப்பாயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. எப்படி இருந்தாலும் திரும்பி போ தேக்கு. எல்லாம் கவனமா கேளுங்க. இதை நம்மளோட சுயநலத்துக்காக பண்றதுனால தான் நம்ம எல்லாரோட ஒப்பீனியனையும் எதிர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேணான்னு தோணுச்சுன்னா இப்பவே கூட நம்ம இறங்கிடலாம். இறங்குறவங்க மாதிரி தெரியுது அவனுக்கு. பகுகோ மட்டும் இங்க ரொம்ப தீவிரமாகறான். வேகமா செயல்பட்டு. நீ என்ன சொல்ற மிடோரியா? அவன் என்னோட நண்பன். தனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அதை சரி பண்றதுதான் ஹீரோவா இருக்கிறதுக்கான முதல் குணம். ஆமா, ஆல்மைட் என் மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவரோட சக்தியை நான் நல்லா பயன்படுத்துவேன் நம்பி கொடுத்தாரு. இந்த சண்டையில நான் தான் ஜெயிக்க போறேன். ரொம்ப நல்லது, இத பாத்துக்கலாம். சாஸ்கே தேட்ல நம்ம டீம் போச்சு. அப்ப இதுதான் கமினோ வார்டா. இந்த இடமே கூட்டமா இருக்க. எங்கதான் அந்த வில்லன்ஸ் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அவளை மட்டும் எங்கிட்ட சொல்லுங்க. இப்பத்துல இருந்து நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். ஏன்னா நம்ம பார்க்க எப்படி இருப்போம்னு அந்த கிரிமினல்ஸ்க்கு நல்லா தெரியும். அதனால அவங்க நம்மள எப்ப வேணாலும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா, கரெக்ட். மார்வேஷம். இதுக்கு தான் உன்னை நாங்க கூட கூட்டிட்டு வந்து விடறியா? நம்மள அடையாளம் தெரியுங்கிற பட்சத்துல நம்மளால தேடி அலைய முடியாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? என்கிட்ட ஒரு பழைய ஐடியா இருக்கு. ஆனா அது நல்ல வேலை செய்யும். மார்வேஷம் தான் நான் நினைக்கிறேன். அதேதான். ஆடடே நல்லா இருக்கேடா. தாடி. ஏய், இது ஒரு மண்டகா வந்து. ஓ தொடரோக்கியா அது? அப்படியா? அதே தோணுது. ஏய், அதே தெரியல. ஆனா உண்மையாவே
இவன் கிளியரா தெரியுறான். டொரோக்கி தான் எனக்கு அடையாளமே தெரியல. விடோரியாவே வந்துட்டாரு. இது பாரு. லாஸ்டா தொடர்க்கியா? இவன் தான் டொரோக்கி. போய் மூஞ்ச மறைச்சிட்டீங்களே. நம்ம மாறு விஷயம் நல்லா இருக்கு. நிச்சயமா பாக்குறவங்க யாருக்கும் நம்ம அடையாளத்தை தெரிய மாட்டோம். சேனி போட்டா காசாவது மிச்சமா இருக்கும்ல. மாட்டா இருக்கு. பின்னாடி வர ஸ்டைல் பாரு ஸ்டைல். நல்ல வியாபாரம் நடக்கணும். அதுக்காக தான் நான் இப்ப துணியை பர்ச்சேஸ் பண்ணேன். தெரியுமா? இந்த நாட்டு குடிமக்களை இதுக்கு முடிதான் கொஞ்சம். ஆளு விட்டா பணக்கார பொண்ணுங்களா இருந்தா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல. எல்லாரும் வாங்க, நம்ம இந்த பக்கம் தான் போகணும். டப்பா யாரா அவன்? இப்போ முடிஞ்ச யூஏ ஹை ஸ்கூலோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்க்கலாம். மிஸ்டர் ஐசாவா, நம்மளோட பிரின்சிபல் எங்க தான் இருக்காரு? எல்லாரும் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இப்போ நடந்த அந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற 27 பேரை உடல் அளவுல காயப்படுத்திருக்கு. அதே சமயம் அப்ப நாங்களும் தயாராகல. ஸோ எங்க கவனக்குறைவால ஏற்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நாங்க பொறுப்பு ஏற்றுக்கிறோம். ஹீரோஸை உருவாக்க வேண்டியது எங்களோட கடமை. அதே நேரத்தில் அவங்கள காக்க வேண்டியது பக்கத்துல நிக்கிறது. அவருக்கு இந்த மாதிரி டிவில எல்லாம் காட்டுறது பிடிக்காது. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் கேக்குறேன். இந்த வருஷம் அவர்தான் நானே அவர்தான் சொன்னாங்க. ஆனா கோர்ஸ்ல ஆள் அடையாளமே தெரியல. இந்த வாட்டி பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. அதே மாதிரி அவங்க எதிர்காலத்துல பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ்ல எடுத்திருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலை கேன்சல் பண்ணாத யூஏக்கு மீடியாவோட நிலைமை என்னன்னு தெரியாத வரைக்குமே இவங்க இப்படிதான் தப்பா காமிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் அவங்க வில்லன்ஸா பாக்குறாங்க. ஸ்கூலை சுத்தி நாங்க பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கோம். அதே போல அந்த சட்டமாவும் கொண்டு வந்திருக்கோம். இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்புங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க இந்த பசங்களை மொத்தமா சாவடிக்க போறாங்க. எனக்கு எதுவுமே சரியா படல. பாதுகாப்பா பலப்படுத்தினா எல்லாம் சரியாயிடுமா? அப்ப மத்தவங்களோட நிலைமை என்ன? எல்லாரோட மனநிலையும் மாறுது. அது எங்களால சுலபமா உணர முடியுது. மக்கள் ஹீரோஸ்க்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மட்டும் நாங்க அதை தடுக்கலன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். இது உங்களுக்கு விசித்திரமா தோணல? ஹீரோஸ் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களா சித்தரிக்கப்படுறாங்க. இந்த சம்பவம் அவங்க பேரை ரொம்பவே கெடுத்துருச்சுன்னு எனக்கு தோணுது. அவங்கள நோக்கி ஆனா தப்பு பண்றது எல்லாருடைய இயல்பும் தானே. இவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. உங்க ஹீரோஸ் எல்லாம் ரொம்பவே பாடுபடுறாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா பக்குக்கும்? என்னைக்கு ஒருத்தன் காசை வாங்கிட்டு மக்களை காப்பாற்ற போறானோ அன்னைக்கே அவன் ஹீரோங்கிற தகுதியை இழந்துடுறான். அதை தான் முத ஸ்டைன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்ப இருக்கிற ஹீரோக்கள் எல்லாருமே பணத்துக்காகவும் புகழுக்காகவும் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க. கூடவே இந்த சமூகமும் அந்த ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி ஆடுறதுனால தோத்து போன ஹீரோஸ் இந்த சமூகம் தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்யும். அதனால நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீதினா என்ன? இந்த சமூகத்துல உண்மையிலேயே நியாயம்னு ஒண்ணு இருக்கா? இதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் எங்களுடைய வெற்றி உறுதியாகும். அதே சமயம் உனக்கும் ஜெயிக்கிறது தான் பிடிக்கும் இல்லையா? டாபி அவன் போகட்டும். அவன் சண்டை போடுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. பரவாயில்ல, அவன் நம்ம கூட வேலை செய்ய போற. அவனை சமமா நடத்தணும். ஒருத்தனால நம்ம எல்லாரையும் அடிக்க முடியாதுங்கிற விஷயம் அவனுக்கும் தெரியும். உண்மையை சொல்லணும்னா யூஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அறிவு அதிகமா இருக்கு. ஹேட் வாய்ஸ் நீ அதை விட்டு விடு. ஏத்தி விட்டாலே அடிட்டாடி சொல்றேன். எங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அடிக்கலனா கூட கடுமையா இருக்கு. என்ன பேரு தாண்ட முடியாது. ஆனா அவனும் அடங்க மாட்டான். ஆனா வேற எந்தவித உள்நோக்கமும் பண்ண மாட்டான்னு தான் தோணுது. தப்பு பண்ற கூட்டம் தான் நாங்கன்றத நீ மறந்துடாத. பறந்து அடிப்பா நான் சொல்றேன். விட்டு இல்ல என்னதான் ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் வித்தியாசமா இருந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு காரணம் இந்த மக்கள், இந்த ரூல்ஸ். முக்கியமா எங்களை தடுக்க நினைக்கிற இந்த ஹீரோஸ் தான். நீயும் அப்படிப்பட்டவன் தானே? ஓடி சொன்னா எனக்கு தெரியாது அவனை பத்தி. நீ நசன் பேசி என்ன சலிப்பாக்கிட்ட. நீ சொன்ன ஒண்ணு விட உன் காதுல போறடா. பேசி பழக இல்லனா வாயை மூடிட்டு. நீங்க பண்ண போற முள்ள மாதிரி தரத்துல நானும் பங்கேற்கணும்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை சாவு வடிச்சிரோண்டா. அவன் என்ன பண்ணனே நீங்க கவனிச்சீங்களா? வேறமே தமிழ் டப்பிங்லாம் எனக்கு தோணுது. அதனால தான் இவருக்கு அது அவ திட்ட அப்படியே சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு பிடிக்கும். ஆல்மைட் மாதிரியே ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
அதனால நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் என்னைக்கு என் மனசை மாத்தாது, புரியுதா? ஆனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆரம்பிச்சிட்டான்டா. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்தது. குறிப்பாக பக்குக்கு தாங்க எங்கள் ஹைலைட்டே வேற லெவலுங்க. அவன் ஃபுல்லாக தக்கு தான் இன்னைக்கு ஐயா சொல்லினே இருக்கிறான், கழட்டி விட்டா பாய் வாண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடக்குது. நம்ம தலைவனை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்றமே. அவன் சொல்கிற எதுவுமே அவன் காதில், நம்ம ஆளுங்க நல்லது சொன்னாலே அவன் காதில் விழாது. நீ என்னத்து நீ பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட போகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனை பிரிச்சிட்டாங்க. வேற மாதிரி இருந்தது. அங்கேருந்து தப்பிக்க முடியாது தான், எதுவும் அவங்கள தாண்டி போக முடியாது தான். ஆனால் அடங்க மாட்டான். இதே மாதிரி நீ கழட்டி வர ஒரு டைமும் உன்னை அட்டாக் தாண்டா பண்ணுவான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நான் வந்து அவனோட அமைதியில் கொஞ்சம் நம்பிட்டேன். ஓகே, இன்னமும் ஏதாவது கூட இருந்து அவங்கள அனலைஸ் பண்ண தான் பார்ப்பான், அப்படி தான் ட்ரை பண்ணுவான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் பழைய மாதிரி தான் அடிச்சுட்டான். இல்லை, நம்ம கிளாஸில் உட்காந்து அவ்வளோ பொறுமையாக எவ்வளோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அதுக்கே அவெல்லாம் அடங்கலை. ஏன்னா நீ வந்து இப்போ இப்படி கடத்தி வந்துட்டு இப்படின்னா இவர் வந்து மாறிடுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான். ஆனால் இது வரைக்கும் இவன் கை வந்து நம்மால் அடிச்சு தான் இது வரைக்கும் அந்த மாதிரி விழுந்துருக்கு. இவன் பக்கம் வச்சு வேறு விழுந்துச்சு, இன்னும் டென்ஷன் ஆக போகிறான். அது சொரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். திரும்ப பண்ணுறதுலாம் பண்ணிட்டு ஒன்று அப்பா அப்பான்னு அது வேற ஒரு பக்கம். ஏதோ சென்டிமெண்ட் வச்சுன்னுக்கிறான். அந்த இன்னும் நம்ம அவன் சைடு என்ன ஃப்ளாஷ்பேக்குன்றது தெரியல, எதுக்காக அப்படி மாறினா. அதுவும் ஒரு இதுவாக தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இல்லை, அவர் செஞ்சுட்டு போன ஒரு விஷயம் இவனுக்கு சாதகமாக அமைதுன்னு தான் சொல்லணும். அவர் வேற ஒரு விஷயத்த கன்வே பண்ணார், அது இவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே இழுத்து இந்த பக்கம் இழுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அவர் நினச்சது வேற, இவன் நினைப்பு வேற, நம்ம பசங்களது வேற, எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம பசங்களோட மண்ணிலையும் ரொம்ப குழப்பமான ஒரு சுச்சுவேஷன். அதுலேயும் தெளிவாக எடுத்துகிட்டு இதுதான் போயிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம மனசு சொல்கிறத கேட்குதா, இல்லை மேலே இருந்தவங்க சொல்கிறத கேட்குதா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதா, இப்போ ரெஸ்பெக்டாக கரெக்டாக நடந்துக்கிறதா, இல்லை ஃப்ரெண்டுக்காக போய் நிற்கிறதா, இப்படின்ட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். எனக்கே வந்து பார்க்கறதுக்கு இப்போ எது சரி தப்புன்னே தெரியல. ஏன்னா எல்லாமே சரின்னு தான் தோணுது. நம்ம லீடர் கிளாஸ் இவர் அவரு பேசுறதும் கரெக்டாக இருக்குது, இந்த பசங்க பேசுறதும் கரெக்டாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகும்போது ஓகே, ஏதோ ஒன்று தெரிஞ்சு தான் போகிறாங்க. அதாவது யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வராமல், அதே சமயம் வந்து நம்மளும் லிமிட் மீறியும் போகாமல் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் பாருங்கள், அங்கே போய் இறங்குனது இவன் படுபுடுன்னு ஓடுறான். திரும்ப ஐயோ என்னடா அங்கே அப்படி பேசிட்டு வந்தீங்க, இங்கே வந்து இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கெட்டப்பில் செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு அடையாளமே தெரியல. சொல்கிற மாதிரி மிடோரியாவும் பயங்கரமாக சேஞ்சாக இருந்தால் நம்ம டொடோரோக்கியோ அப்படி தான். அந்த பொண்ணும் அந்த ஆரஞ்சு மண்டாவும் மட்டும்தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போது டீமன் ஸ்லேயர்ல 3 பேரும் கெட்டப் மாற்றி கூட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்தது. ஃபன்னாக இருந்தது. இல்லை, டொடோரோக்கி சுத்தமாக எனக்கு அடையாளமே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இந்த அமைதியாக போய் அமைதியாக கூட்டின்னு வர்றதுன்றது சாத்தியமே இல்லை. 1% சாத்தியம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பக்கோவே வந்து ஏதாவது ஒன்று பண்ணாலே மிடோரியா பாஞ்சிருவான். ஸோ அவ்வளோதானே. இதுக்குள்ளே எப்படி நீ அமைதியாக போய் என்ன சைலண்ட்டாக என்ன தூக்கிட்டு வர வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல. ஸோ சண்டை இறங்குனா அவன் அட்டாக் பண்ண போகிறான், பதிலுக்கு இதுவாக போகுது, அது வெளியே தெரிஞ்சிடும். இப்படி தான் நடக்கும். நான் வந்து மைண்ட் அதிகமாக தான் யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஒரு மாதிரி மைண்ட் வைஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு அப்படி நம்பிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம பசங்க மீதி பசங்க வராது கூட பார்த்தீங்கன்னா பயம் கிடையாது, அது ஒரு அக்கறை. குறிப்பாக மிடோரியா மேலே இருக்கிற அக்கறை. அவன் இருக்கிற நிலைமைக்கு இப்போ போனால் இன்னும் டேஞ்சர் ஆகிடும்ன்றதை தடுக்கிறதுக்கு தான் அந்த பசங்க இருந்தாங்க. இப்போ மிடோரியா கிளம்பிட்டான், இவனும் போயிருக்கான்னு தெரிஞ்சால் இப்போ அந்த பசங்களும் வந்துடுவாங்களோன்ற மாதிரி இருக்குது. மொத்த பேரை வந்துட்டா அது எப்படி நடக்கும்னு தெரியல. நம்ம ஹீரோஸ்லாம் இவங்க டாப் 10 மொத்த பேரையும் தான் நிற்க வச்சு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த பசங்க அதுக்குள்ளே இதுங்க துடுக்கன்னு பண்ணுங்க. ஓகே, ரெப்பு வந்து பண்ணுவேன், அது தகவல் குத்துருவேன்றது நல்ல விஷயம் தான். அவர் கூட வருவான்னு நினச்சாலுமே வந்துட்டான். ஸோ அவருக்கு ஒரு பெஸ்ட் வேலை. இங்கே எது நடந்தாலும் டக்குன்னு தகவல் சொல்லிட்டா ஒரு இதுதான். பட் எப்படி நடக்கும்னு தெரியல. சொதப்பலாம், அது கரெக்டாக முடியுமா? இவங்க சொல்கிற மாதிரி ரூல்ஸை பார்க்கறதா, நண்பனை பார்க்குறதா, மனசு சொல்கிறத கேட்குறதா, மூளை சொல்கிறத கேட்குறதான்ற மாதிரி அது ஒரு குழப்பம்தான். அதைத்தான் நம்ம தான் என்ன முடிவு எடுப்போன்னு தெரில. இப்போ நானே இருந்தாலும் இப்போ இவங்க கடத்தின்னு போயிட்டாங்க, என்ன பண்ணுறேன்? நான் ரூல்ஸை பார்த்துன்னு இருப்பேனா இல்லை ஒய்ஃபுன்னு ஓடுவேனா? அதுதானே நடக்கும். அந்த எமோஷன் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். இதே விஷயந்தான் நம்ம இவனும் செஞ்சான், லீடரும். பட் அவன் செஞ்சது பார்த்தீங்கன்னா சொல்லாமல் பண்ணான். அவனே தனியாக போய் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுன்ட்டு பண்ணான். தனியாக போனான். ஸோ இங்கே ஒரு டீமாக போகுதுன்றப்போ அது ஒரு நம்பிக்கை தான். ஒருத்த தப்பு செய்கிறப்போ இன்னொருத்த தத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் எப்படி. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.